மார்னிங். ஸோ காலையில் vlog எடுக்க ஆரம்பிச்சாச்சு. மார்னிங்லேயே எனக்கு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் vlog இங்கேருந்து கண்டினியூ பண்ணிவிட்டு க்ரீனரியோடு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். காஃபிலாம் குடிச்சாச்சு. அண்ட் இன்னைக்கு காலையிலேருந்து மழையாக இருந்தது, அதனால தான் செடியெல்லாம் பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி லஞ்சில் பார்த்திங்கன்னா மட்டன் குடல், அதோட ப்ரெப் ஒர்க் தான் நடந்துகிட்ருக்கு. ஒரு கையில் vlog எடுத்துகிட்டு முடியாது. மட்டன் விசில் வச்சுருக்கேன், மட்டன் இல்லை குடல். அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ளே டேஸ்ட் வரும். ஸோ அதனால இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து தேங்காய் அண்ட் அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி எனக்கு ரசம். ஸோ அதுக்காக புளி இப்போ தான் ஊற வச்சிட்ருக்கிறேன். எஸ், இன் ப்ரோக்ரஸ். ரசம் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணலான்ட்ருக்கேன். எனக்கு இப்போ நான் இதை குக் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும், நான் அதுக்கப்புறம் வெளியில் போய் லஞ்ச் சாப்பிடுவேன். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ கையோடு எனக்கு குக் பண்ணிகிட்ருக்கேன் வெஜிடேரியன். சின்ன வெங்காயம் ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் மசாலாவும் ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் இந்த சைடில் எனக்கு உருளைக்கிழங்கு குக் பண்ணிகிட்ருக்கேன். பாயில் பண்ணாமலே டைரெக்டாக குக் பண்ணுறேன், அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கலருக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இன்னும் தேங்காய் ஆட் பண்ணல, ஜஸ்ட் இப்போ மட்டும் இந்த பாத்திரத்தில் குடல் ஆட் பண்ணி கொதி வந்திருக்கு. இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் கழிச்சு தேங்காய் ஆட் பண்ணணும். குடல் தவறன் ரெடி. அண்ட் இது எனக்கு vlog எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஓகே. எனக்காக நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணேன். சூப்பராக ரெடியாக இருக்குது. ஆவி பறக்கிறதுனால கேமரா லென்ஸு இப்போ தெரியும். எஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி குக் பண்ணியிருக்கேன். எனக்கு ரசமும் எதுவுமே மோர் தென் எனஃப். இந்த சைடு இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் டைம். ஸோ இந்த சாக்லேட் வந்து எந்த ஹில் ஸ்டேஷனில் வாங்கினதுன்னு தெரியல, பட் ஸ்டில் வி ஆர் ஹேவிங் இட். ஸோ எனக்கு இன்றைக்கி சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ ஐ ஹாவ் டேக்கன் திஸ் ஒன். யம்மியாக இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் சாக்லேட். இதில் பிஸ்தா ஃப்ளேவரும் உண்டு. ஸோ அது இப்போ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும்தான் இருந்தது, இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் ஐ மீன் இதுலேயே இன்னும் பீசஸ் இருக்குது, பட் இந்த பீஸ் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டுட்டு ஒர்க்கு லேப்டாப்லாம் செட் பண்ணியாச்சு. இதை சாப்பிட்டுக்கிட்டே ஒர்க் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் நான் அடுத்த vlog-ஐ ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஹாய், ஐம் பேக். ஸோ என்னுடைய மட்டன் குக்கிங், மட்டனில் குடல் குக்கிங் vlog பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. அண்ட் அந்த குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் 2 நாளாக நான் vlogs எடுக்கவே இல்லை. அண்ட் 3rd day நான் இப்போ vlog-ஐ கண்டினியூ பண்ணுறேன். ஏன் 2 நாள் vlog எடுக்கலைன்னா, நான் ஸ்ட்ராங்கான பர்சன் தான். 2 நாள் கொஞ்சம் டைம் எடுத்தேன். பட் இதுவுமே லூலு வீடியோவில் வராது. ஸோ இதுவுமே உங்களுக்கு எந்த வீடியோஸ்லேயும் லூலு தெரியாது. நானும் நார்மலாகி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், கட் பண்ணி. பட் அது எப்படி கன்வே ஆகுதுன்னு தெரியல. பட் யா, இதுதான். லூலுவை நான் கடைசியாக பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி அது எங்கேயோ போயிருக்கு அப்படிங்கிறதுலே இருந்துட்டா குட். ஆனா பூனை வந்துரும்பாங்கல்ல, குட்டி ஒண்ணுமே தெரியாது. 2 மாசம் கூட ஆகல. இல்ல அப்படி இருந்து சின்ன இதுல இருந்து இது இங்க இருந்து மேல ஜம்ப் பண்ணிருந்தேல, அம்மா இருந்து ஜம்ப் பண்ணிரும். மரத்துல ஏறிச்சுல, கிறிஸ்மஸ் ட்ரீல மரத்துக்கு மேல ஏறிட்டல. நம்ம இருக்குன்னு நினைப்போம். அவ்வளவுதான். கண்டிப்பா. ஹாய், ஐம் பேக். ஸோ இப்போது காஃபி போட்டு குடிச்சாச்சு. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் வேண்டாம் தான் நினச்சேன். பட் குக் பண்ணுறதுக்கு மூடே இல்லை. அதனால் ஹெல்த் மிக்ஸ் மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ ஒரு 1 or 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங் பற்றி யோசிக்கணும். வீட்டில் ஃபுல்லாகவே அந்த பேச்சு தானே. ஸோ அது இன்னுமே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது. எனக்கு ஒரு 1 or 2 hours ஃபோன் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா குக்கிங் பற்றி
யோசிக்கணும். சிம்பிள் மெனு தான் குக் பண்ண போகிறேன். லாஸ்ட் 2 days ரொம்ப சாப்பிட்ருக்கேன். ஸ்கின் கேர் பண்ணல, ஒரு மாதிரி இருக்குது. பட் எதுவுமே ஆட் நார்மல் ஆகணும். எஸ், ஏன்னா அதுக்கு இந்த லைஃப் ஸ்பேன் தான் எழுதியிருக்கு, அதுபடி தான் நடந்திருக்கு போல். அந்த 2 months எனக்கு தெரிஞ்சு நாங்கள் நல்லா பார்த்தோம். ஈவன் நெக்ஸ்ட் டே அது காணும். அதுக்கு முந்தின நாள் ராத்திரி கதவுலாம் மூடியாச்சு, இருந்தாலும் அது சாப்பிட்டு தான் என்னன்னு சொல்லிட்டு கதவை திறந்து அதுக்கு மீன் போட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன், ஏன்னா அதை சாப்பிட்டுட்டு பசிக்குதுன்னா திருப்பி வரும். அப்படிலாம் வந்து பார்த்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அது என்ன ஆச்சுன்னு தெரியல எங்களுக்கு. வீட்டில் இல்லை 3 days-ஆ. ஸோ அப்போ அது என்ன ஆச்சுன்னு நாங்கள் இன்னும் ரொம்ப அதில் போனால் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மொத்தத்தில் இல்லை, எங்கேயோ இருக்குங்கிற ஒரு மைண்ட்லேயே போகிறது ரொம்ப நல்லது. மார்னிங் ரொம்ப எமோஷனாக இருந்தது, அதனால தான் vlogல எதுவும் பேச முடியல. பட் இப்போ ஓகே, ஐ ஹேவ் டு மூவ் ஆன் இல்லையா? ஸோ அடுத்து எந்த ஒரு பெட்டும் இப்போதைக்கு யோசிக்கல. அது வந்ததே என்னென்னா, எலி இருக்குது கார்டனில், அந்த எலி பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு வந்தது வீட்டுக்கு. பட் அந்த பர்பஸ் மாதிரி அது வேறு மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. பட் இப்போ அகெயின் இன்னொன்று இப்போது ஷார்ட் பேன் ஆஃப் டைமில் வந்ததுன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் என்னங்கிறத யோசிக்கலாம். அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி மச் நீடட் ரெஸ்ட். ஸோ அந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு லன்ச் டைமில் குக் பண்ண சொல்லி vlog கண்டினியூ பண்ணுறேன். பை பை. லன்ச் முடிஞ்சது. ஆக்சுவலி லன்ச் டைமில் நான் vlog எடுக்கல. ரைஸ் அண்ட் பருப்பு இது 2 மட்டும்தான் குக் பண்ணேன். பட் இப்போ கொஞ்சம் தலைவலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு காஃபி போட வந்தேன். இடத்துக்குலாம் வந்தாலே அவன் ஞாபகம், ஓ லூலு லூலு.